அடுத்த மேட்ச் அவருக்கு அந்த ஐடி வந்து இப்போ அரை மணி நேரம் தேடி எடுத்துக்கிறேன். அரை மணி நேரம் கழிச்சு வரீங்களா? ஸ்டூடியோ தான் சொல்லிட்டு லெஜண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ அம்மா எல்லாம் கூப்பிட்டா ஆமா, வர போக முடியல. மாட்டேன் bro. போக முடியல. என்ன அண்ணாரு? சரி, ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வாங்க. இதுதான் ஸ்டாம்ப் சைஸ் எத்தனை வேணும்? This is a Bottom மட்டும் simulation அடிக்காதீங்க. game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. மணி 9 மேல ஆச்சு. நைட் கிளம்ப யாரு மேடிலாம் சாப்பிட மாட்டாரு ப்ரோ. மேடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா என்ன? எனக்குலாம் இல்லைங்க. ஐயோ நீங்க ஆல்செட்ல வேணாம் அதையும் வம்பளுக்காதீங்க bro. செய்து பேன் அடிச்சு விட்டுருவாங்க bro. பயப்படுறீங்களா? ஆமா நான் பயப்படுறேன் bro. நான் ஒத்துக்கிறேன் பயப்படுறேன். இதெல்லாம் கிராஃபிக்ஸை பாருங்க. டேரக்டெக்ஸ் வச்சா வராதுன்னாங்க. இங்க பாருங்க என்ன வச்சு ஒரே கருப்பு கருப்பா வருது. எப்படி வந்து இந்த கில்ட் கிடைக்குது? இந்த கில்ட் இவர் வச்ச நம்பர் 2 போட்டுருக்காருல. அது கில்ட் இல்ல bro. அது கிளாசிக் கிரியேட்ல வந்து பிரீமியம் கிரியேட்ல போன தடவை வந்து 150 கிரியேட் ஒட்டுக்கா ஸ்பெண்ட் பண்ணேன். அதுல பர்மனன்ட் ஒட்டுக்கு பேசிட்டு இருக்கான் ஆள்ல. ப்ரோ குதிங்க ப்ரோ. இங்க எல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது. இவெல்லாம் என்ன ஃபாலோ பண்றீங்க? எவனோ ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறாங்க. அதான் போலீஸ்ல ஹெட்ஃபோன் வேற செட் ஆகாதனால வர பையா வாஸ்துக்குடா ஐயா. ஃபோன்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா. நான் சார்ஜ் மேல தான் இருக்கேன். அந்த ஹெட்ஃபோன் ரெஸ்டாரண்ட் தெரியாம அந்த ரியல்மி ரூம் வீட்லயே அது இல்லாதனால அந்த அம்மா கேட்டு இல்லை நான் தெரியல இருந்தப்ப நான் ஏன் தான் இருக்கேன். கேபிள் எடுத்துட்டேன். கீழே மருதானி வச்சிருந்தேன்னா நான் எடுக்கிறேன்னு எங்க போறேன்னுச்சு. விளையாட போறேன்னு யார் கூட கத்திட்டு இருந்துச்சா. அவன் கூட தான் விளையாட போறான் அப்படின்னு தான் திட்டிட்டு இருந்துச்சு. எடுக்காதன்னு. ஓ எல்லாம் ஒரே ஒரு வந்து என்னதான் கிடைக்கும். ஸ்னைப்பர் வேணுமா? அதான் கிடைச்சது கட்டக்கரையார கையில இருக்கு பக்கத்துல. மோசமான கொடுக்காத நான் இங்கதான் பாக்குறேன். எடுக்கலங்க நீங்க தான் எடுத்துட்டீங்க bro. ஒரே ஒரு M4 எடுத்துருக்கு. நீங்க M4 3x மேக எல்லாம் சேர்த்து எடுத்துட்டீங்க. நம்ம இருங்க. முன்னாடி என்ன எனிமே இருக்கானா என்ன? ஆமா முன்னாடி கிரேட் தான். ஏரி ரூமா? சரி ஓகே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரா தம்பி. மதிப்பாக அதிகம் வந்தோம். கண்ணு ரீலோட தெரிய மாட்டேங்குது. போயிட்டானு மேல முடிச்சு நேடு இருக்கா இல்லையே. என்னன்னு தெரியல. வாய்ப்பு நேடாது என்னன்னு தெரியல. ஏறியலாம் ஒரே ஒருத்தன் நீங்க போடுறேன் நேடு போடுறேன். இங்க உட்காந்துட்டு இருக்கிறான். பின்னாடி இருக்கிறவங்க முடிக்கலாமா முன்னாடி போலாமா? எங்க அம்மா வர ஒரே தெரிஞ்சு பேசிட்டோம். நான் பையனை பேசுறியா? பேசு. யார் ரைட் சைடு வராங்க அவங்க இருப்பாங்க. நம்ம இடத்துல வராங்க. யார்? ஆமா. எங்க போறோம்னு தெரியும். அதனால இந்த பக்கம் வந்துடுறேன்.
அவன் அப்படி போடுறப்ப இப்படி வந்து ஓடு என்ன மாதிரி நோடு கொடுமையே எனி தான் ஓடிட்டு இருக்காங்க. இல்ல கரெக்டா நேடு 2 கொடுத்துச்சு. நீ மெடிக்கிட்டு இருக்கா ப்ரோ? ப்ரோ எனக்கு எதுவும் காட்டாது ப்ரோ மெடிக்கிட்டு இருந்தாலும் மெடிக்கிட்டு கார் மற்ற எல்லாமே இருக்குது ஒரு பொட்டியில். மாடி வரீங்களா ப்ரோ ப்ரோ நீ நான் என்கிட்ட ஹெச்பி எல்லாம் அவர்தான் அடே அவன் 1 HP இந்த டிபி புல்லட் போற காரணனால ஆகுது. நாக்காக அடுத்த செகண்ட் நேடு வெடிச்சிச்சு. டிபில போய் எடுத்து அடிப்பாங்களா? இது இருக்கிறத வச்சு தான் அடியாரு மாதிரி. என்ன இருக்கானுங்களா முன்னாடி? ஆமா சென்ட்ரல் இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட என்னமா சீக்கிரம் தினப்படி தூங்குற மாதிரி சொல்ற கம்மனு இருமா. ரோசா ஏறிடலாமா? இவன் எங்க இருக்காங்க? தூக்குவா தூக்குவா அப்படியே தூங்க அப்படியே தூங்க. என்ன தலை வந்து காணும் இறங்க அடிச்சுட்டீங்களா? அவை காட்டணும். என்ன வெளியே போயிட்டு இருந்தே என்ன? நானா இல்லடா எங்க அம்மாவை. என்னம்மா மாடி ஒரு நிமிஷம். ஆனா நான் புல்லட் வேணும்னா விட்டு நிப்பாட்டிட்டேன் மாடி. என்னடா அடிக்கிறீங்க? கேட்கல. ஏன் நாளைக்கு லீவு? அவன் லீவ் போட மாட்டானா? லீவ் வந்துடாத அவனுக்கு. தூக்கிட்டான். வரேன்டா. அதான் தேவையில்லாத எனக்கு. இதனால ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் தெரியாது. மாடி இந்த பக்கம் கொடுத்தோம். மாடி எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் தெரிய மாட்டேங்குது. கர்மா போகணும். நான் உங்க அண்ணனை தூக்க போறேன். இல்ல ஏறிடலாம். முக்காசி தொட்டு இருங்க. இல்ல அவர் அடி நாக்காயினா நான் விட்டுட்டு போயிருக்கேன். அது ஃளைட் விட்டா இல்ல வெளிய ஐயோ ராதி பாட்டு அடிச்சிட்டேன். இல்ல ஒருமே நான் அடிக்கிறேன். முடிஞ்சாடா? கரெக்டா அந்த டைம்ல வந்த பாத்தீங்களா? கெத்த ஒரு என்ட்ரி பக்கில எப்படி பாத்தீங்களா? பாஸ் ஆகும்ல. இந்த அவஞ்சர்ஸ் படத்துல கடைசி அக்கு வருவானே அந்த மாதிரி. இது மேடி எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் தெரிய மாட்டேங்குது குத்துறப்ப. இந்த இதில் வேற ஒரு கிலோ எடுக்கிறோம். அவ்வளோ அடி அடிச்சுமே நம்ம இடத்துல இருக்கும்.
பேருமே என்கிட்ட தான் கத்தானுங்க. யாரு கடைசி அடிச்சவங்களா? டம்மி பாய்ஸ். சரி பாதி உடம்பு தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லைட்டா உடம்ப கட்டா ஆழ்த்தி விட்டான்டா. வந்துட்டோம். போய் அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். அங்க வரைக்கும் வரமாட்டானுங்கடா. பாட்டி ஏதோ கண்ணை தென்படுதா? வந்துச்சுங்க ப்ரோ, நானும் வரேன். ஏறிங்க நீங்களும் வாங்க போவோம். இடம் இருக்கு. எப்படியா? இப்படி வாங்க ப்ரோ. முன்னாடி போங்க, நைட்டா வண்டி இருக்கும். ரெட் ஜோனு மொத்தமா லாபி போயிடும். 25 செகண்ட் பின்னாடியே முன்னாடி திரும்ப கார் இருக்குதுடா, 2 பேர் போற காரு. ஓகே சார், அவுட் போயிட்டு வரோம். ஏய் பின்னாடி எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இறங்கி ஏதோ சுத்திட்டு வந்தோம். நிப்பாட்டுங்க. ரைட் நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு மேல அந்த இதுக்குள்ள போயிட்டு அங்க அடிப்பானுங்க. இல்ல குதிரை உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளிய வந்துருவேன். பறக்கிற டைம் இருக்கும்ல. நிக்க வேண்டாம், இங்க என்ன லெஃப்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்ல ஏறணும்னா ஒன்னு எடுக்கலாம். ரைட்ல ஒருத்தன் தான் இருக்கான், அவனை போட்டு வரீங்களா? ரைட்ல ஏறணும்னே லெஃப்ட் திரும்பணும் மேடி. ஆமா, அங்க அப்படியே நான் தான் வழி மாட்டேன். நிறைய இருக்கு, வந்துட்டே இருக்கு. நான் இங்க ஒன்று எடுக்க போறேன். சுத்தனோம்னா 4 நான் இடத்துக்கு போயிட்டேன். நான் பிளேஸுக்கு போறேன்பா. நீ குதிரைக்கு போயிருக்க. நான் இங்க எடுத்து போயிடலாமா? எடுத்து போலாம் கொடுங்க. சரி நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ரீஸ்டார்ட் போடுங்க தேவை. நாங்கள் அவனை குதிரைக்கு போட்டு சொல்லிடுவோம். இப்போ செட்டா பிரச்சனை இல்லை. சாக மாட்டீங்க. குதிரை தான் உனக்கு பாப்பானுக்கு எப்போ அதுக்குள்ள போனேன். ஆனா இங்க வந்து ரூட்டை போட்டு போறான். பீனட் யாரும் எடுக்கலையீங்க? நான் கோசா வச்சிருக்கேன்டா. 6 நிமிஷம் இருக்கு. எத்தனை எப்போ வெளிய வரும்? ஓய் மேல 20 செகண்ட் இருக்கு. அதுக்குள்ளே வந்துடுவார் நினைக்கிறேன். இப்படியே வந்தாலும் ஃப்ளைட்ல தான் போயிட்டு இருக்கோம். இதை ரைஸ் பண்ண வேணாமா? வேணாம் அது வேணாம். அதை ஸ்கோப் 6 இருக்கா மேடி? இல்ல இங்கல தூக்கி போட்டேன். எங்கடா போலாம்? இறங்கிடலாம். ஒட்டாரம் யாரும் வந்துட்டீங்களா? இறங்கிடலாம். ஓபன் பண்ணிட்டு வந்துட்டேன். இறங்கிடலாமா? நீங்க மில்ட்டா வா. பில்டா ஒரு ரன் பண்ணல. போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த மேட்ச் இந்த மேட்ச் ப்ரொமோஷன் மேட்ச்ல எனக்கு வேற ஆமா இல்ல அப்புறம் என்னடா பாட்டே வர இல்லையே ஏதோ மேடி காசு இருந்தா கொடுக்க மாடி. காசு இருந்தா கொடுக்குவா. எவ்வளவு ப்ரோ வேணும்? ஒரு 21 ரூபா கொடுத்தீங்கன்னா பாட்டையே அடிக்கிறீங்க. அவருக்கு கொடுத்துருக்கோம். எனக்கு போனது கேட்டாரு. எதை அடிச்சுட்டு இருக்கேன் நான் சொல்லவே இல்லை.
இல்ல பாட்டுக்கிட்டே ஏன் போயிட்டு இருக்கீங்க சொல்லாம? ஒரு பாட்டு இருக்கு சொல்லதான் போறேன் நான். அது நீங்க இங்கிருந்து எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும்னு நினைச்சா சொல்லியிருக்கலாம். 240 கல்புக்கிட்டா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். வாங்கிட்டியாடா? என்கிட்ட தான்டா. அப்பா விட்றா, நான் வந்து வர்றா. நான் கட்டிட்டு ஒன்னு தான் பின்னாடி இன்னொரு பாட்டு வருது. இவர் யார் மொபைல்ல விளையாடுறாரா ஒண்ணு? எந்த இடத்துல? பின்னாடி 4 நம்பர். நீதான் 4 நம்பரா? 75ல. இங்க பக்கத்துல இருக்கு. இந்த பக்கம். வந்துட்டேன். இப்பாடு ப்ரோ லேக் இல்ல ப்ரோ. சுத்தமா லாக் இல்லையா ப்ரோ? உள்ள ஒண்ணுமே இல்ல. இது மட்டும் தான், வெறும் இது மட்டும் தான் இருக்குதுடா. ஏய் அடிக்கிறீங்க. இருக்கு. மார்க் லேக் சரி PUBG காயின் மட்டும். கொடுக்கலாம் மாதிரி காயின் யார் ப்ரோ காயின் வச்சிருக்கீங்க? என்ன பட்ட கையில 6x வாங்க. 8x ஸ்னைப்பரா வட்டி. போட்ட மாதிரி சும்மா எவ்வளவு நேரம் நானும் அடி பின்னால இருக்கு வாங்கிட்டு மெயின் ஐடி வர. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இதே ஐடில ஸ்டைப் எடுத்து ஜம்மு ஜம்முன்னு வச்சு மண்டை வச்சு விளையாண்டு நம்ம ஃபன் பண்ணி பட்டு போட்டா தெரியுங்களா அடுத்த நாளே நல்லா இருந்தது அந்த ஒரு மேட்ச். எத்தனை நாள் தெரியுங்களா எடுத்து நீங்க மேல எடுக்கவே இல்லை. நான் என்ன பண்றது? அது ஏஎம்க்குன்னு தான். ப்ரோ அப்ப கொடுங்க ப்ரோ நான் வச்சுக்கிறேன். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காசெல்லாம் கிடைக்கும். ஃபேன் ஆயிருவீங்க சொல்றது. அது போனா போட்டபடி அடிக்கிறது 4 இல்ல 5 இடிச்சுட்டு வந்துருக்கேன் நான். எனக்கு சிஸ்டம் போனதுல இருந்தே முடிஞ்சிருச்சு. அடகம் ப்ரோ இதுல என்ன ப்ரோ 4090 தான வச்சிருக்கீங்க? 40 90 4090 கிராபிக்ஸ் கார்டு ரேட் தெரியுமா மாதிரி? 4070 பாய் இருக்கு பாத்து 4060 கிராபிக்ஸ் கார்டுக்கு இது சம்பந்தம் இல்ல மாதிரி. கேம் சரியான லாக் FPS இல்ல. செம்ம FPS தான ப்ரோ. இது என்ன ப்ராசஸர் என்ன? அது i5ல 12400F ப்ராசஸர் 6 கோர் தான் மாதிரி இதல கிடைக்கும். i5 12 இது கொஞ்சம் இதுதான். ஆனா கிராபிக்ஸ் கார்டு நல்ல கிராபிக்ஸ் கார்டு. முதல் வந்து 20 கோர் ப்ராசஸர் விளையாண்டது. இப்போ வெறும் 6 கோர் ப்ராசஸர். ப்ரோ நீங்க அத சொல்றேன் கிளாக் ஸ்பீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். PC கேம்ல எல்லாம் PC கேம் முடியாதுங்கறதுல. இப்போ நம்ம விளையாடுறதுக்கு இது கிராபிக்ஸ் கார்டே தேவையில்லை இந்த கேமுக்கு. இந்த கேம் இது பெருசா வேண்டியதில்ல ப்ரோ. ஃபுல்லா ப்ராசஸர் தான் மெயின். அதனால தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நல்லா கிடைக்க காரணம் அதான். கிராபிக்ஸ் கார்டு கிடைக்கிறப்ப தான் எனக்கு உங்களோட ஜாஸ்தி வரும். உங்களுக்கு 3060 தானே? ஆமா. என்னோட அப்படியே ஃபிக்ஸரா நின்னு போகுது அப்படியே. அது எடுக்க முடியல கிராபிக்ஸ் கார்டு இல்லீன்ட்டாங்க மாதிரி நீங்க வேற. என்னது? கிராபிக்ஸ் கார்டா இல்லீன்ட்டாங்க 3050. அது வேணா உண்மைதான். 3050 ஒண்ணுத்துக்கு ஆகாது. ஆனா கேம்லாம் தாங்குது. எந்த கேம் போட்டாலும் 60 FPS வருது. ஆனா புகை தான் வருது. ஆனா எனக்கு PC கேம் நல்லா இருக்கும். ஆ சரி ரைட் போ. எங்க வண்டி ஒண்ணீங்கனா நீங்க உட்கார்ந்திருக்கியா? வியாடி ஆளக்கானவே திடீர்னு தான் பார்த்தேன். இங்க இருக்கு ப்ரோ வண்டி ராய்ட் ப்ரோ லெஃப்ட்ல. ஏய் பக்கத்துல கார் இருக்குப்பா. அதான் தொலைவு பார்க்காம நான் பாடி இங்க பக்கத்துல இருக்கா. வாடி நீங்க தாங்க போணும். அவரு என்ன ஏரியாச்சா? அதெல்லாம் அங்க வால் புடிச்சிட்டு இருக்குது. யார் ப்ரோ இப்பதாங்க சொல்லலாம்னு வந்தேன். ப்ரோ இல்ல மேரி எனக்கு பிரேக் இல்ல. மேரி இதுல பிரேக் இல்ல. எனக்கு நான் பிரேக் அடிச்சா நிக்க மாட்டேங்குது. பூஸ்ட் அழுத்த முடியாது. கார்த்தி ஒரு கீ மேப்பிங் கொடுத்தான்னு சொல்லி வச்சேன். கார்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கான ஒரு பயம் இருக்கு. நல்லா ரைட் போச்சு. பேக்கப் போடுவோம். ஜானுக்கு தெரியுது. கத்த ஆரம்பிக்கிறாரு. அகப்பாரு யார் யார் ஏய் யார் யார் அது யார் அது? இருபத்தாறு பேர் எங்கடா இருக்காங்க? வண்டி இங்க வந்து அங்க ஓட ஆரம்பிச்சிட்டா மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். இருக்கானுங்க. ஜாபுக்கு கொஞ்சம் எப்படி இந்த மலையில போடுங்க. மலையில போடுங்க பார்ப்போம்.
ஜோன் எச்சு ஜோன் பாட்டு பாட்டு பரவாயில்ல நம்ம ஆட்ரா படிச்சு பார்த்தா வந்து நாம கார்ல ஒருத்தர் கேமரா அடிங்க. ஓடியே போயிட்டான். ஓப்பன்ல ரன்னிங் ஷாட் ட்ரை பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மேடி இதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். என் ஐடி வந்துடும். ரூட்டெல்லாம் இந்த ஐடியில் அடிச்சிருவேன். நீங்க கமெண்ட் அது bro. எங்களுக்கு மேடி ஆல்ரெடி ஒன் டே வாங்கியிருக்கு இந்த ஐடி. எனக்கு மூண்டே விழுந்துரும். ஓகே. இந்த பக்கம் வரமாட்டேங்கிறானுங்க. தாய் குதிக்கிறானுங்க, அந்த பக்கம் குதிச்சுட்டு வந்துக்கிறானுங்க. இது ஜோன் தான் நினைக்கிறேன். இந்த இடம் ஜோன். போடு சரியான அடி. அங்க போனோம்னா அடிக்கலாம். என்னது நான் அடிச்ச வேற ஒருத்த அழுத்தி விட்டான். ஜான் இந்த வீட்டை குத்திடுவோம். ஜானே இல்லைங்க. போலாமா ரைட் பா. போலாம் போறோம். வாங்க. குத்துங்க. ஏய் நான் ஒரு நாக்கு வச்சிருக்கேன்டா. நான் பூட்டிக்கிறேன். லெஃப்ட்ல ஒரு ஸ்குவாட் வருது. ஸ்மோக் கூட போய் அடிக்க சொல்லுங்க அவரை. ஸ்மோக்ல அடிச்சு விடுறா. ஸ்மோக் அடிங்க. முடிச்சு போது சொல்ல வேண்டியதுடா. சுட்டுட்டு இருக்கறது. அத எலிவேட்டர் வந்துருக்கு. நீ இன்னொரு ஸ்குவாட் இருக்குன்னு சொன்னேன்ல, நானும் சுட்டுட்டு இருக்கேன். எங்கடா சாவ டாடி மாட்டேன். இதை விட நீங்க அந்த பிரபு கிட்ட ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, ஞாபகம் இருக்கா? சரி என்ன ரிவை பண்ணவா வேணாமா? பண்றாரே ஃபுல் டீமா இருக்கானுங்க. ஞாபகம் இருக்கா? நல்ல தண்ணி இருக்கு. கைது போடு. அடுத்து பாத்துட்டு போயிட்டு இருக்கான். இல்ல அவன கூரையில தான் படுத்திருக்கான். நீங்க பட்டத்தை போடு. ஜூன் வந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். முன்னாடி விஜில் நிப்பாடியா? பாட்டு. நல்ல பெரிய பாட்டுங்க. இருக்கு. ஸ்னைப்பர் இருக்கு. அடிக்கிறீங்களா? டக்குனு அடிங்க ரைட் பா. ஜன்ன தேடி வச்சான். வா குத்தில வா. எத்தனை பேர் இருக்கானுங்க? அவன் சும்மா புல்லட் போட்டு கார்ல ஆஃப் லைன் ப்ரோ. அடி ப்ரோ கார்ல மேடி ப்ரோ. ஆஃப் லைன் கார்ல இருக்கா? நம்பர் 4 அடிங்க. ஏ புல்லட் அப்புறம் புல்லட் இருக்குது. புல்லட் எங்க இருக்கு ப்ரோ? நானு ஒரு நாக்கு மட்டும் வச்சு ஓடி போய் துரத்திடலாம் அவனுங்கள. மரத்துக்குள்ள இருக்கு. கிட்டே போயிடலாம். உனக்கு இது தேவையில்லாது. ஆட்டோ போட்டு ஒரு செகண்ட் தான் உட்காரா. வண்டி பார்க்க கொடுக்க மாட்டீங்க. வண்டி பறக்க கொடுங்க. பறக்க ஏடு போட மாட்டேன். பறக்க அடி ஓடிக்கலாம். பறக்க அடி போய் பறந்துதான் ஃப்ரீ ஐடி வந்திருக்குமா ப்ரோ? 9/26
நாளைக்கு காட்டணும் அதில் வரேன். வாங்க வாங்க. அது வந்து உங்கள் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் மேட்ச் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏஸ் இருந்தால் வைக்கலாம்ல ப்ரோ? ஏசுன்னு தான் வைக்கலாம். நம்மளதே 2 ஸ்டார். ப்ரொமோஷன் மேட்ச் வேணா வச்சுக்கடா. போடுறதா? அதே சாக்கா மேடி வச்சிருச்சு ப்ரொமோஷன் மேட்ச். எனக்கு இல்லவே இல்லைங்க. 5 ஸ்டார்ல கேட்டீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு இன்னும் வரவே இல்லை. என்னது 2 ஐடியுமே எஸ் தாண்டிடுச்சு. ஏதோ சம்பவம் பண்ணி மாட்டிருமோ பயமா இருக்கு ப்ரோ. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. அதான் ரீல் ஓ, அதான் கேளு. இல்ல மேடி, இப்போ ஒன்று மாடல் ஷூட் எடுக்கலான்னு நம்பர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதில் போயிட்டு மெசேஜ் பண்ணு. என்னது இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாங்க அப்படின்ட்டேன். அம்மா இப்போ நான் விளையாடுறதே எப்பயோ ஒண்ணுதான் விட்டேன். ஒழுங்கா தூங்குறது இல்லைங்க. இங்கேயாவது வந்து போட தூங்கணுமா இல்லையா? எப்பயோ தான் விளையாடுறேன். போமா அப்படியே உங்க தம்பிக்கு கோத்துடுங்க. விளையாடுற கேமு. ஓய், சின்ன பையன் மட்டும் தான் கேம் விளையாடணுமா? போமா கேளுங்க. இதோட எங்க அம்மா அதெல்லாம் என்ன மறந்து வேலை பாடுறேன். போறேன். இங்க வந்து 11 மணி வரைக்கும் முடிச்சுக்கோங்க. சரி புரியல. இல்லையே, இங்கதான் இருக்குது. நான் பேசுறத கேக்குதா நமக்கு? இல்ல கேட்காது. யாஸ்தியா பேரு யாரு? பையன்தான். ஜாஸ்தியா யாரு bro? அதுக்கு என்ன வெய் பக்கத்துல எழுப்பி வந்திருப்பா வை. ஆல்ல வேணும். காலையில உன பேசிக்கிறீங்க. அவன் தான்மா காலைல பேசணும். எவனும் ஆளை கத்திட்டு இருக்கிறான் பாரு. தலையில சட்டை நானும் செய்யல. டைஸ் ஒரு காலையில கொண்டு வந்து சாப்பிடுறீங்களா? காலைல வந்து 8 மணிக்கு எழுப்பிடு ஷார்ப்பா. நீ என்ன புடிச்சிரு 8 மணிக்குள்ள. சரியா? ஆப்பா அப்பதான் இல்லடா சேலம் அந்த பாஸ்போர்ட்டுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு. அவர் காலைல வந்த உடனே ஓட்டை எடுத்து சொல்லு. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்கனால அவர் புரிய இருந்தாரு, எடுத்து வச்சிருப்பாரு. ஜெராக்ஸ் போடணும்ல, ஜெராக்ஸ் போய் போட்டு தான் போகணும். கண்ட்ராக்ட்ல வாயில வரக்கூடாது. MS 100 ஆகி போச்சுடா டேய். இந்த ஐடியா ஓரளவுக்கு வந்துருச்சு மாதிரி. என்னடா எனக்கு 28. நான் கேட்கல. சென்டரே போயிட்டா. அந்த பில்டிங்ல தான் போய் எல்லாம் இருக்கு. அதான் வேணாம். இந்த கன் விட்டுருங்க. நீ கொடுத்துட்டு காசு விட்டா நான் கம்மனு விட்டேன். நான் கொடுத்தவன் வாங்க வேற. நான் என்ன பண்றது? ஆனா பர்ஸ் எடுத்துக்கிட்டே வராது. இல்ல அதான் நான் யோசிச்சேன். நான் கொடுத்தேன் வாங்கவே இல்லை. சேலஞ்ச் போட்டுருக்கான் காலையில அப்படியே தான். சரி விடு, ஆசையை கொடுத்துச்சு. லைனா கொடுத்துருந்தா எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஏறுமா முடிக்க போறானே சேலஞ்ச். ஏதா வந்து இங்க வருவானுங்களா பசங்க? வருவானு கூப்பிட்டு வருவானுங்க. ஆபீஸ்ல பாக்குறான். ஏன் வீட்டுக்கெல்லாம் வருவானுங்கம்மா அப்பப்ப. அவனுங்க இதை பத்தி அப்புறம் எதுவும் சொல்லலையாம?
முடிக்க போறானுங்க ப்ரோ. ஏதோ செய்யறங்கன்னு சொன்னி அதை பத்தி பேசுறேன் தம்பி. டேஞ்சர் பின்னாடி இருக்கிறான். நீ சேர்ந்து செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? இருக்கிறான் அவனும். உள்ள ஒரு நாக்கு வச்சிருக்காங்க. நல்லா விட்டு கட்டிக்கிட்டாங்க கட்டு. மாதிரி வந்து ஏறான் அவன். அப்புறம் இவன் இந்த ஐடியா ஓடுறான் பாரு. இந்த ஸ்கின் சூப்பரா இருக்கு ப்ரோ. கார்லாம் அது போனாமா என்ன ஏகேம் M4 நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஏகேம் இது பாருங்க நில்லுங்க. யாரு ப்ரோ? ஆ அப்படியா? இது மாதிரிலாம் ஸ்கின் எப்படி அடிக்கிறது? ஜோலிக்கு இது HDRல சூப்பரா இருக்கு. இல்ல அது எனக்கு ஒண்ணுமே காட்டல. என்ன லெவல்ல இருக்குது? லெவல் 4. நம்ம M4 இந்த மாதிரி ஜொலிக்க மாட்டேங்குது சார். எல்லாம் ஒரு இது வேணும் ப்ரோ. மேடி இந்த ஏகேம் இருக்கு மேடி என்கிட்ட. இருக்கா? அப்கிரேட் தான் பண்ணது. ஆமா இருக்கு. அத பண்ணுங்க ப்ரோ. கண்ணு சூப்பரா இருக்கு. ஏகேம் எடுத்து ஆட மாட்டேன் மேடி. M249 பண்ணிட்டு இருக்கேன் நான். M249 அப்கிரேட் பண்ண எனக்கு கில் மெசேஜ். என்ன ப்ரோ? எந்த கன் எடுத்தாலும் அதான் மேடி. யாரு ப்ரோ ஏகேம் அதிகமாக ஆடுவாரோ அதனால அதை எடுத்துக்கேன். நான் M4 M249 தான். நான் ஏகேம் அதிகம் நான் யூஸ் பண்ணுவேன். இருக்க 4x கொண்டு வரேன். லேண்டிங் பின்னாடி பின்னாடி 2 தான் லேண்டிங். இங்க லேண்டிங். ஏறிடலாம். எங்க இருந்து நாங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதெல்லாம் பாராட்டணும். அவன் குதிப்பா நினைக்கிறேன் பில்டிங் டு பில்டிங். அவன் பாராட்டும் நாளைக்கு பாராட்டும் அவங்களே ஃபீல் பண்ணாதீங்க. ஒருத்தனை நாக்கு கிரானா பாருங்க ஒரு பக்கம். மேலே இருக்கான். மேல தான் இருக்கான். லெஃப்ட் ரைட் சைடு இருக்கிறானா? நல்ல வேலை ஒரு நம்பிக்கையில ஏறினேன். தலையை வச்சு அழுத்தி விட்டான். அதுதான் நாட்டு வெடி உண்டு ஆர்டிக்ஸ். ஆர்டிஎக்ஸ். ஐயோ ஐயோ. எல்லாம் சாப்பிட்றேன். தான் மாட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கு. என்னது ப்ரோ? மெயின் ஐடி இல்லையா? அது விளாண்டா நம்மளுக்கு விளாண்ட எல்லாமே ஒரு விளாண்டதே வரமாட்டேங்குது. இதுல அடிச்சு மேடி கம்மனே இருக்க மேடி நம்மளுக்கு கஷ்டல. கம்மியடி எல்லாம் இப்படித்தான் விளையாடுறாங்களோ தெரியல ப்ரோ. டீம் மட்டும் வேணும். ஐடி இல்ல ஐடி இல்லாதப்ப கேப்பா எல்லாம் பேசிங்க. யாரு ப்ரோ என்ன ப்ரோ டீமேட் பண்ணுவது? சொல்றாரு பிரதீப் ப்ரோ வந்துட்டு என்கிட்ட சப்ளைஸ் பாட்டு பாட்டு இருக்கு பாட்டு என்னன்னு ஏதாவது பேன்லாம் விழுவுதா? நீ கூடனா நான் விளையாடவே மாட்டேன் அப்படி. யாரும் மாட்டா ப்ரோ. பாட்டு மார்க் வச்சு அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? நான் போயிட்டு இருக்கேன். அதை முடிச்சு அதுக்கு ரைட் சைடுல அந்த அப்பார்ட்ஸ் இருக்கு. போலாமா வண்டி எடுத்துட்டு? ரைட் சைடுல ப்ரோ. 4 நிமிஷம் தான் இருக்கு. ரைட் சைடு ரைட் அந்த அப்பார்ட்ஸ் இருந்தல்ல அப்பார்ட்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ போனோம்ல வந்தோம்ல 3 அப்பார்ட்ஸ். அது M4 ஹிட் வெயிட் பண்ணிட்டேன். அதனாலே அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே M249 ஹிட் வெயிட் பண்ணிட்டேன்னா அது மாசம் போயிட்டே இருக்கு. இல்ல என்ன வண்டி இருக்குன்னு தெரியல. வேன் வேற இருக்குது. சிக்ஸஸ் எனக்கு ஆனா வேணாம். M2 வரைக்கும் வேண்டிய ஸ்னைப்பர் வந்து நான் வாங்கிக்கிறேன். M24 இருக்கு. எடுத்துக்க வேணாமா உங்களுக்கு? போய் வந்து ஸ்னைப்பர்ன்றீங்க என்னங்க? ஸ்னைப்பர்னா AWM AMM எல்லாம் எடுக்கலாம். ஸ்னைப்பர்ங்கறீங்க. ஒரு பீஸ் ஸ்னைப்பர் மாதிரி. கார் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல அங்க. யாப பறந்து போயிட்ட கார் இருக்கு. கார் அது பைக் மாதிரி தெரியுதா? என்னன்னா நம்ம
சரி பைக்கா இருந்தா என்ன பண்றதுன்ட்டு கம்மியா தான் இருக்கு ப்ரோ. போயிட்டு 2 பேர்த்து அடிச்சாவது 4 வரும். அப்படியே ரோட்டுக்கு வாங்க ப்ரோ பாந்து. இன்னும் பறக்கிறது ரோட்டுக்கு ஓடியா நான் அன்ட்டு ஓடி நிறுத்தேன். ஒரு பாதை இல்ல மாதிரி வந்துட்டேன். ஒன்னோட பண்ணிட்டு வச்சு கொண்டாடுங்க. ஆனா சேலஞ்ச் கம்ப்ளீட்டா இருக்க ஒருத்தர் போட்டு இந்த 2 பாட்டில் நசி விடலாம். இங்க ஒரு பாட்டில் ஒன்று இருக்கு. இறங்கி போய் அடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. நீங்க அடிச்சு இருந்தால வந்துருக்கணும். நேரம் ஒடியா இருந்தால அந்த கதை விழுந்து இந்த கதை இன்னொரு பாட் எங்க வந்துச்சு? முன்னாடி எனிமியா? பாட் அது அடிச்சாதான் லெவல் 4 போகணும் நினைக்கிறேன். வீட்டுல இருக்கு. இதுல எங்கேயாவது பாயிண்ட் காட்டுதா ப்ரோ உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. அது காட்டுது. வெளிய வந்து காம்பவுண்ட் வெளிய இவங்க இந்த பாயிண்ட் காட்டுதுன்னு சொல்றாங்க. அது தெரியுமா இந்த மாதிரி? முன்னாடி இன்னொரு பாட்டு வருது பாருங்க. அந்த ஷாப்பிங் முன்னாடி காட்டுது முன்னாடி. அத தொடுங்களே அந்த 5 இருக்குறது. அது 5 தொடுங்களே. அதுல பாருங்க என்ன காட்டுது. 5 தொட்டா 160 பாயிண்ட் ஏதோ காட்டுது பாருங்க. ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு அடிங்க இது 180 ஆ மாறும். வலது 3 வந்துருச்சுப்பா. பாயிண்ட் பாருங்க 180. பாடி 180. ஓ 180 இருக்கு மாறுது. பாட்டு எழுதி வந்திருக்கோம் நேரா. நான் இத 10 நிமிஷத்துல வரதான் கண்ணு எரியுது. எதுல ப்ரோ போறது? லெஃப்ட்டா ரைட்டா? லெஃப்ட்ல ஒன்னு இருக்கு. லெஃப்ட்ல ஒன்னு இருக்கு. முன்னாடி ஒன்னு இருக்கு. எடுக்கீங்க. பாருங்க மக்களா. அடடடடட. அந்த திமர பாத்தீங்களா? ஒண்ணு சொல்லுங்க. சரி. இந்த செல்ஃப் ஐடியா. இன்னொரு தச்சிருக்கான். புரியல. நேரா வீசிட்டு 3 எடுத்தாச்சு. மாடி அவன் பெட்டியில பாத்தீங்களா? அதை வச்சிருக்காங்க. அவன் பெட்டி பாத்தீங்களா? எதுவும் இல்லை. எல்லாருமே தனித்தனியா ஆடிட்டு இருக்கிறோம். ப்ரோ இந்த வாய்ப்பு நான் உள்ள கன் எடுக்க போறேன். கன் எடுக்க போறேன். ஏதாவது லைவ் போடலாம். ஹை எண்ட் பிசி படத்துல லைவ் போடலாம். ஜான் பண்ண போடலாம். இருங்க ஒரே நிமிஷம் கால். அடி நான் உங்களுக்கு ஒண்ணுதான்டா. நான் பேரை யூஸ் பண்ணவே இல்ல. ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இவங்களை அடிக்கலாம். நாக்கானா கொடுத்துறீங்களா? அங்க போய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அடிச்சு விட்டானா அவளையா? இல்ல நாக்கா நீங்க ரெடியா குதிரைட்டு போயிட்டீங்களா? நான் வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். குடுத்துறதுக்கு பாதிங்க. ஹெல்த் இல்லாம இருக்கேன். அங்க போய் குதிரை போட்டுறோம். 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ரோ. இவங்க கிளியர் பண்ணி போயிடுறேன். டைம் வருது ப்ரோ இப்ப. அதான் 1.5 நிமிஷம் இருக்கு. நான் இங்கிருந்து ப்ரோ நான் யார் நாக்கானாலும் கொடுத்துருங்க. இப்ப குடு ப்ரோ. அக்கௌண்ட் முடிஞ்சு. பால் 8 பால் இருக்கீங்க. பாத்துட்டீங்க. ஜாய் ப்ரோ. ஆமா. இத அடுத்து ஐ 2 பேர் லைவ் போட்டுருக்கீங்க இப்ப.
ஐடி வந்தாதான் மணி நம்மளுக்கு நல்லா இருக்கும். யாருக்கு ப்ரோ ஆஃப் பண்ணிருங்க, இவர் ஆல்ரெடி போட்டுருக்காரு நினைக்கிறேன். நீங்க ஆஃப் பண்றீங்களா? அவருக்கு இதா இருக்கும் பிசி. அவருது ஹையன்னு தான் போய் சொல்லிட்டு தெரியுற எல்லாத்துக்கிட்டையும். சிஸ்டத்தையே வித்தாச்சு. ஐயண்டு கம்பேர் பண்ணும்போது ஹையண்டு தான். அம்பு குத்தி பரவாயில்லையா எல்லாமே எடுத்தாச்சு. ஏன் ப்ரோ இப்படி ஸ்னைப்பர் பத்தி சொல்றீங்க? ஹையர் பண்ணிருங்க தியாகு ப்ரோ அத. பண்ணிருங்க, மனதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்காது. டீம் மொத்த டீமுக்கு உண்டான பீடை அது. ஐயோ ஐயோ. சரி ஸ்னைப்பர்லாம் கலை எங்க பொச்சன்கியா மறுபடியும் அங்க ரூயின்ஸே போயிடலாம். அது அடுத்த மேட்ச் ஏதாவது சாப்பிட போறீங்களா? இல்ல இல்ல ஜாமி நீ ஆடிக்க. சாப்பிட போறீங்களா? இல்ல ஆய் வருது ஆய். இது ப்ரோ எங்க ரூயின்ஸா? ராய் ப்ரோ. ரூயின்ஸ் இல்ல ப்ரோ, ரூயின்ஸ்ல ஆள் இருப்பானு டவுட் தான் ப்ரோ. கோச்சிங் இல்ல நமக்கு ஆட்டோ ரீகால் இருக்குல்ல. இருக்கு, அங்க ஆள் இருக்காதுன்னு டவுட் தான். இருங்க நான் போறேன் இருங்க. டேட் லேண்டிங் பண்ணுங்க சொல்றேன். கட்டி போறதுக்குள்ள என்ன பண்றீங்க பாத்தீங்களா? சரி நீங்க கடைசியா வந்து வண்டி எல்லாம் போய்க்கிட்டு இருக்காங்கன்னா நாகரிகம் 2 பேர் இருக்காங்க. ஸ்கேட்டிங் ஸ்கேட் போட்டா எது வந்தாலும் மாதிரி 2 பேர் இருக்காங்க. நானா 9 கட்டில அடிச்சு அடிக்க முன்னாடி சொல்லிட்டாரு. இது அடிக்காமே 9 தானே. ஓகே ஓகே. எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்கோப் இருக்கு, பெரிய ஸ்கோப் இருக்கா? எங்கடா போற? போறீங்க போறத ரெடி ஆயிட்டா? 3 கொண்டு எடுக்க வேணுமா? 6 8 3 இருக்குங்க. நான் அப்படியே பொச்சின்கி பறந்துடலாமா? காருக்கு வாங்க. கார் இருக்கா? சொல்லிட்டு போய் நீங்க ஓட்டுங்க. ரைட்ல வர மோமோ அப்படியே நம்ம பக்கம் வந்தாருன்னா அடிச்சிடலாம். டேய் டேய் கமன்ட்ரா. ப்ரோ இதுல சீசன்ல ஜாக் ப்ரோ நீங்க விஐபி யூஸ் நீங்க அதுல? ஆமா. அதுல அந்த ஸ்கிரீன் இந்த தள்ளி விக்கிற மாதிரி இருக்கும். அத நீங்க இந்த விவோ டர்போ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆன் பண்ணிட்டேன். அது ஆன் பண்ணாங்க நல்லா இருக்கும். என்ன ப்ரோ? அது 2 சைடு கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரேஞ்சில போடுங்க அந்த கேப். இதா? அது நான் வச்சிருக்கேன் அப்படி 1080. இல்ல அந்த கேப் வந்து அந்த ரவுண்ட் ஸ்கிரீனுக்கு வெளிய வர விட்டு அடிங்க. யானு மிஷின் முடிச்சிட்டு நல்ல அடி மாடி வரது நாக்கா சீன் தான். டிஎக்ஸ்ஏ வாங்குறான் ப்ரோ. இது எல்லாத்துக்குமே வருமா? சர்க்கிள்கள் பண்ணலாம். சாவுடா.
6x கீழ இருக்குது. ப்ரோ இந்த கேப் தானே சொல்றீங்க? ஆமா. அது 1080 எனக்கு அப்படி இப்படி தான் விளையாடுவேன் நான். கீம் மேப்பிங் உங்களுக்கு கரெக்டா இருக்காதா? கரெக்டா இருக்கு. இதெல்லாம் எப்பயுமே இப்படி தான் நான் விளையாடுவேன். ஓகே. ஏன்னா இப்ப அந்த ஃபியூசன்ல இந்த டர்போ மட்டும் ஆன் பண்ணா ரெண்டு பக்கம் கேப் வருது. அதுக்கப்புறம் திரும்ப போய் செட்டிங்ஸ்ல போய் அந்த கேப் கம்மி பண்ணா சரியா போயிருது. இங்க பாருங்க இது வேணா இப்போ இந்த பொட்டி நினைக்கிறேன். அது இல்ல ப்ரோ. முன்னாடி போனா டேஞ்சர். இல்ல அந்த ரைட்லயே கொஞ்சம் கேப் வருது அது சொன்னேன் நானு. தெரியல எனக்கு எது இதுவா? டேய் அது போட்றாதீங்க. இதுவா அது பெருசா கண்டுக்க மாட்டேன் ப்ரோ. கொஞ்சம் என்ன மட்டும் பாத்து இது பண்ணி. நம்மளுக்கு இந்த அளவு இருந்தா போதும் ப்ரோ. வேணா நீங்க செட்டிங்ஸ்ல போய் அந்த ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்கு அத மினிமைஸ் பண்ணீங்கன்னா இதாயிரும். குறச்சீங்கன்னா காயினவே வச்சிருக்கீங்களா? ரேடியோ 61 காயின் இருக்கு. வேணுமா ப்ரோ? ஐயோ ஏற மாட்டேங்கடா. அப்படியே பாத்து கூட்டி போறியா? நான் இன்னொரு டிக் போட்டுறேன். நீ இவ்வளவு கேவலமா உங்களுக்கு எஸ்கேப் தான் செட்டிங் போய் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. எஸ்கேப் பண்ணி பாருங்க. எஸ்கேப்? ஆமா வாங்கிட்டு வந்துட்டேன். எஸ்கேப் பண்ண மேப் ஓபன் ஆகுது பாத்தீங்களா? இல்லடா இவன் வெளிய போயிருந்தான். காயினை கொடுங்க. டாப் இப்ப நான் ஒன்னு சொல்றேன் அத பண்ணி பாருங்க. வெளிய உடனே இல்ல ப்ரோ காயின் நான் எடுக்கல வேற யாரோ எடுத்தாங்க 61 காயின். இப்போ செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி காமிங்க ஒரு நிமிஷம். வந்துருச்சா? ப்ரோ முடிஞ்சா கீழ இப்போ செட்டிங்ஸ் வாங்கல ப்ரோ. கிராபிக்ஸ் கொஞ்சம் கீழ அடி நீங்க என்ன சொல்ல வரீங்க? டைரக்ட் டாக் அந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா? UI for non standard screen இருக்குல்ல? இதா? அது 30 கொண்டு வாங்களே. அப்ளை கொடுங்க. சொல்லிட்டீங்க என்ன சொல்றது? இப்ப பாருங்க கேமுக்குள்ள. இப்ப F11 அழுத்தி பாருங்க ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இப்ப எஸ்கேப் பண்ணீங்க செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். இப்ப கீ மேப்பிங் கரெக்ட்டா இருக்கா? இது கீ மேப்பிங் அந்த பக்கா இருக்கும் அப்படி பண்ணா. எனக்கு என்னன்னா இந்த வண்டி இங்க பாருங்க. காயின் என்ன இருக்கா? ப்ரோ வண்டி யார் ஓட்டுறது? மேடி ஓட்டுறாரா? 20 காயின் இருக்கு ப்ரோ. இல்ல நான் தான் ஓட்டுறேன்னு நினைச்சு திடீர்னு பிரேக் அடிக்கிற வந்து நிக்க மாட்டேங்குது. போங்க மேடி. ஏகேம்டாமா. யார் இவனா? அட பாவம் மேடி. கிரிட்டிக்கல் அடி. சஸ்பீஷியஸ்லாம் இல்ல. ஏமாடி அவனுக்கு முந்த அடி எப்படி விழுந்து பார்த்தேன். அதுக்கு நோட்டீஸ் போகுது தெரியல மொத்தத்துல. எனக்கு வராது அது வேணா நான் தெரியுது. ஆனா யாராவது ஒரு மேன் ஆயிட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தான் ஆய் போயிட்டு ஸ்லாட் கொடுக்கறேன்னு சொல்றேன். ஜான் பால் செட்டிங்ஸ்லாம் நவுந்துருக்குல அதுக்கு இதுதான் காரணமா? கொஞ்சம் ரைட்ல நவுந்து இருக்கு. இதான் காரணம். அப்படி எனிமி என்ன சொல்லுங்க. இப்போ நீங்க இத போய் ரீசெட் அடிச்சீங்கன்னா எல்லா கேமுமே அப்படி கரெக்ட்டா இங்க பக்காவா பாருங்க. இப்போ எல்லாம் மாறி கம்மியா இருக்கு. அப்படியே நேரா பங்க் ரீசெட் கொடுடா. ஆனா அவுட் ஆஃப் ஜோன். இந்த வீட்ல போடுங்க கேஸ் கேன் தேடுவோம். ஏங்க இவர் சொன்னா ரீசெட் கொடுத்து எல்லாம் போயிருச்சுங்க. வர்க் ஆகாது. நீங்க எந்த கேம் எப்பங்க வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க. நான் சொன்னேன் ஜான் சொல்றதெல்லாம் செய். போவியா சரி மேடி அப்படியே நான் ரீசெட் போட்டு வரேன். ப்ரோ நீங்க எந்த கேம் வாங்கி வச்சீங்க நீங்க? எங்க இதெல்லாம் ரீசெட் ஆனதுனால அப்படியே தான இருக்கு உங்களால. சரி வாய போட்டுங்க மேடி. உதவி யார் உதவி பண்ணி உங்களுக்கு ஸ்லாட் வேணா நீங்க டைரக்டா வைக்கிறீங்க. நான் தான் ஆய் போயிட்டு தகறேன். நான் இத அனுப்பி இத போடுங்க ப்ரோ. இத அந்த இதுல அத போடினா ப்ரோ நமக்கு இதுதான் கரெக்ட். இத நீங்க மட்டும் ரீசெட் அடிச்சீங்கன்னா போயிருமாச்சே இது. ஆமா அது நான் சொல்றது ரீசெட் அடிச்சீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனா சேம் இதே வருமா இல்ல ஏதோ மாறுமா? இதே வரும் ஸ்னைலோட தான் அது. சரி கொடுங்க. சரி கொடுங்க. திருப்பி மாறும். நீங்க திருப்பி விளையாடுற செட்டிங்ஸ் எல்லாமே மாறி. மேடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடி. சரி கொடுங்க மேடி. இது ஜான் கொடுங்க டக்குனு. பாட் பண்றேன். ஃபியூல் கேன் போறோம்ங்களா? இப்போ எதுக்கெல்லாம் ஊட்டு இல்ல நான் எல்லா வீடும் தேடிட்டேன். ஜான் அடுத்த மேட்ச் பாத்துக்கலாமா? ஃபியூல் கேன் வரல அவன கார்ல. வாங்க நான் அனுப்பி விட்டுறேன். ஜான் அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். இருக்கு ஜான் ப்ரோ. அனுப்பிடுங்க ஜான் ப்ரோ. அனுப்பிச்சு ப்ரோ. இவங்க பெட்ரோல் இல்லைங்க வண்டியில. உடுக்கு போயிடுவாங்க. இந்த வீடு தான் சென்டர் ஆஃப் தி ஜோன். இங்கே போய் வண்டி கொஞ்சம் சேஃபா போடுங்க. இது நம்ம ஃபோல்டர் ஓபன் பண்ணனும். நீங்க அடுத்த மேட்ச் போடுங்க. வெயிட் பண்ணு. என்ன இது என்னன்னா இப்ப நான் நேடெல்லாம் வைக்க முடியாது.
நேர் கையில தான் இருக்கும். ஃபீல் கணக்கு ரெடி. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. ஆனா பேக் ஃபுல்லா இருக்கு. போடு வந்தா என்ன பாத்து ஜாங்கோ இதுல எதுவுமே மாத்த இதே பண்ண மாட்டேன். அப்படியே இருக்குது. அது எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி விளாண்டு போயிடும். என்ன ஜாங்கோலாம் கருப்பா தெரியுது ஜாங்கோ. முடிஞ்சா வந்துட்டு அடிக்கிறாளா மகாடி தீப்புட்டி ஒட்டி எடுத்து வாடா. யாகோ ஃபைட் போயிட்டு உள்ள வந்துட்டீங்களா? ப்ரோ வந்துட்டேன். ஏனோ ஒட்டடா. அம்மா பொண்ணு கீழ ஓடிட்டேனா? ஏமா வந்துட்டேன் கவருக்கு. எங்க இருக்கீங்க? உள்ள சரி கவருக்கு வந்து பின்னாடி இருந்து அடிக்கிறான் போல இருக்கு. சேஃப் இதே அங்க வந்து அடிச்சிருக்கான். தூக்கி விட்டு விடுங்க பாத்து. இது சேஃபாறா உள்ளேறா. மேல மலையில இருக்கவன்டா உள்ள வா ப்ரோ. இல்ல உள்ள வந்தாச்சு. இப்போ இது 14 பேருக்குள்ள வந்துட்டாங்க. ஜான் ப்ரோ சொன்னல இங்க பாருங்க இந்த பக் இருக்கு. பல ஓடி யாருக்கு ஓரம் பண்றவன் போய்தானா? பின்னாடி பாருங்க பின்னாடி. அவனா அடிச்சுட்டீங்களா பின்னாடி இருக்கிறவன? அப்புறம் தலையை ஓப்பன் நின்றுட்டு அடிச்சுட்டு அப்படியே ஒடியாந்துடும் ப்ரோ உள்ள. ஏதோ இந்த மரத்துல முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா இங்க மாதிரி எப்படி ஏறிட்டு மாதிரி உட்கார மாதிரி அப்படியே கவர் வைங்க. போட்டா போங்க போங்க. டேஷ் சொல்றேன். புடிச்சு கேன்சல் பண்றாப்பா. எங்கடா அந்த கல்லுல இருக்கான்? அவனுக்கு நடுப்பட்டான். வேற பயத்திரியா கொண்டாச்சு. அவனாவே சூசைட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இல்ல வந்தான் போடுறத வந்தான். ஆனா அவன் டைம் பார்க்கல. அவன் நான் அப்படியே ஜர்க்லயே போயிட்டு இருந்தேன். பயத்திலே பண்ணிட்டீங்களே. இப்படில பார்த்தா பேன் ஆயிராத ப்ரோ. அப்ப என்ன பண்றது? என்ன அவனோட வந்து விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மோடி சேஃபா தானே இருக்குது. எப்படி நாளைக்கு பேன் பண்ணிடுவாங்க அந்த டீமோட விளையாடல. இப்போ காலையில விளையாடி. ஆமா மேடி காலையில் நீங்க யாருமே இருக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் அவங்களோட தான் விளையாடுவேன். அவங்களோட போயிட்டு ஒருத்தருக்கு ஹேங் ஆகும், ஒருத்தர் போய் ரீஸ்டார்ட் போடுவாரு. அப்படின்னு சொல்றீங்க. அப்பா பெட்ரோல் போட்டேன். ப்ரோ இங்கதான் ப்ரோ கண்ணு முன்னாடி தெரிஞ்சா ப்ரோ. பக்கில தெரிஞ்சா மாடி. இல்ல ஜோன் தான். நம்ம வெயிட் பண்ண மாதிரி. அங்கதான் போகணும். எல்லாத்தையும் துரத்துட்டு போயிடுவாங்க. கார் எடுத்துருக்கலாம். டயர் பில்க்கு பின்னாடி வந்து
ப்ரோ அடிச்சு விடுவான் ப்ரோ. இல்ல போங்க 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 நீங்க போங்க நீங்க வாங்க தேவை. அவரை உள்ள வந்தாச்சு இவரு ஒண்ணு. வீட்டுல இருக்கானு போல. அப்புறம் எத்தனை ப்ரமோஷன் முடிஞ்சிருக்கு? முடிச்சு விடுங்க. ருசி ப்ரோ எத்தனை ஏறுங்க. அவருக்கு முன்னாடி ஸ்கோப் வச்சு நான் பாட்டேன். எத்தனை ப்ரமோஷன் முடிஞ்சிச்சு? 2 தாண்டா முடிஞ்சிருக்கு. நான் அடுத்து நீ ஏறுங்க. அவனுக்கு மட்டும் தான் இல்ல வண்டி எடுத்து போலாம். புரியல. வண்டி எடுத்துட்டு போலாம். வண்டி எடுத்துறோம். சாகா கேமிங் செக் பண்ணுவா. போடுற மாதிரி எடுத்து தலையினாண்டு ஒன்று போட்டு தலையில எடுத்து சும்மாச்சு போட்டு விட்டு ஓட்டுறான். Vehicle is smoking. We are number 1. நான் தான் இப்போ ஸ்மோக்க போட்டேன் நேரம் தெரியும். சரி தீப் நீ ஜான் வச்சு விளையாடு. நீங்க ஆடுங்க. அவத்துக்கு கக்கூஸ் போயிட்டு. இல்ல ப்ரோ நீங்க ஆடுங்க. இல்ல ப்ரோ கக்கூஸ்ல போய் ஆட முடியாதுல. சிஸ்டம் தூக்கி போக முடியாது. ஒருமே சார்ஜ் இதே போனா இருந்தா தூக்கி வச்சு உட்காந்துக்கலாம். ஏன் ப்ரோ? அது கூட போய் மைக் மியூட் போட்டு படால். சரி தீப் நீ பாரு. நான் வேற ஸ்குவாட் இருக்கு நான் போறேன். சரியா? ரைட். நீ ஆடு. ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படியே போலாமா? அப்படியே போக முடியாது. வெளிய போய் தான் அது ஒரே நிமிஷம் ட்ரைனிங் கிரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுங்க. சொல்லுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. மொக்க காமெடி. ப்ரோ இல்ல ட்ரைனிங் நேட் வர்க் ஆக லைவ் பாருங்க மேடி. நான் இப்போ எதுக்கு என்ன வேலை பார்த்துட்டு வெளிய போய் தான் போணும்னே இது காமெடியா? இது ஆமா இதுவே காமெடி தான் சொல்லுவாங்க. நீங்க காமெடி நினைச்சிட்டு நீங்க பேசுறது சொல்லுவீங்க. என்ன மாதிரி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எதுவும் சாப்பிடல. கிரில் சிக்கன் ஏதாச்சும் கிரில் சாப்பிட்டு வந்து அரை கோழியும் முழுகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அதானே நீங்க வெறுப்பேத்தணும்ல. நான் இப்பதான் ஒரு 1/4 கோழியை முழுகினேன். ப்ரோ நீங்க இதுக்கப்புறம் ரீசெட்டே பண்ண மாட்டீங்கன்னா இதே வச்சுக்கோங்க ப்ரோ. இல்லாட்டி நான் அது போட்டுங்க அவ்வளவுதான். திருப்பி ரீஸ்டார்ட் போட்டீங்கன்னா எல்லாம் போயிடும் தியாக ப்ரோ. இது வழக்கமா எல்லா டைமும் பண்ணிட்டு தான் மாடி இருக்கேன். சரிதான் மாடி. பாருங்க பாரு. நம்ம 3 பேர் போலாமா இல்ல வருத்துமா அவரு? நான் வந்துட்டேன். டக்குஸ்லாம் போனா பொறுமையாகும் ப்ரோ. டக்குன்னு வந்தா வராது. எனக்கு மேடம் இவங்களோட யூஸ் போக மாடி பாத்ரூம் ஒண்ணுதான் பயம். ஒரு டைம் ஓப்பன்ல இப்ப உட்காந்துட்டாங்க காட்டுக்குள்ள பூந்து. தண்ணி வந்துச்சு பக்கத்துல தண்ணி இருந்துச்சா போய் கவனிச்சிட்டேன். டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு டக்குன்னு போய் உட்காந்துட்டு அங்கேயே கழுவிட்டு வந்துட்டேன். ரொம்ப டேஞ்சர். இங்க இன்னும் மோர் ஈர குடிச்சோம்னா வச்சுக்கோ வயிற்ற கலக்கி விட்டுருது. தம் போட்டாலும் வயிற்ற கலக்கி விட்டுரும். பழக்கல தம்மு. ஒரு டைம் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பீஸ்ட் தெரியுமில்ல மேடி? தெரியும். ஒரு டைம் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு குழந்தை இருக்கு. அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருந்தா. பீஸ்ட் கிட்ட ஐடியா கேட்டு என்னையா பண்றது? போய் தம்ம வாங்கி அடிக்கிற தம்ம போட்டு தம் கட்டல சும்மா இழுத்துட்டு தம் அடிக்கிற மயிர் அடிக்கிற வந்து டிஸ்கவுண்ட் வேற சொல்லிட்டு இருக்காது. டா விட்டுட்டு இருக்காயா இவங்களுக்கு தம்மே அடிக்கிறது இல்லையா விட்டுட்டு வரட்டு இழுத்துட்டு இருக்காயா குப்பு குப்புன்னு. மண்டி ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன் ப்ரோ.
நல்லா இருந்துச்சா மாதிரி மந்தி? நல்லா தான் இருந்துச்சு. குரூப்ல போட்டோ போடுறேன் பாருங்க. ஒரு நாள் எல்லாம் ட்ரிப்பா போகணும். ஆனா இந்த மாசத்து எண்டில் கூட போலாம்னா போலாமா மேடி? வரீங்களா எல்லாரும்? இந்த மாசத்துலயா? ராஜ் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு இங்கே பாண்டிச்சேரிங்க. அது வேணா போறதுனா போறோம். कंफर्म है मास एंड अगर तो लड़के लड़के समझ रहा है तो इसका मतलब छक्के हो आप, के हो आप। आपको लड़का में लड़की वाले லோலை பண்றதுக்கு முன்னாடி ச்சே நான் மாட்டீறேன். तो छक्के हो आप। அடி நான் போய் பிரபு பிடிச்சி லோலை பண்ணிட்டு தான் இருந்தேன். ठीक है நேர்ல போய் பார்த்துட்டு தான் வந்தோம். अगर तो இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக தின்னு மறுபடியும் உடம்பு ஒரு 4-5 கிலோ போட்டிருக்கு. ஒரு 24ஆம் தேதி ஈவெண்ட்டு. நாளைக்கு ஜிம்முக்கு போனா ஒரு 5 நாள் ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஒன்றும் இல்லை பயமா இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பாய் பிள்ளார ஒன்று நம்பர் கொடுத்து மாடல் ஷூட் எனக்கு எடுக்கணும். சும்மா ஏதோ ஒன்று எடுக்கிறதா நம்ம இன்ஸ்டா பேஜ் கொடுத்தேன். ஓகே அப்படின்ட்டு போயிடுச்சு. ஏதோ இது செகண்ட் இயர் நம்ம காலேஜ். செகண்ட் இயர் எத்தனை வயசு? அதான் தொடவே கூடாது. எப்பா அடே எங்க வம்பல மாட்டோம்னா ஏன் மேடி நீங்க சொல்லல மேடி ஏற்கனவே இந்த பிரச்சனை வேற. இன்னும் கல்யாணம் பண்றதுக்கே பார்த்தான் பிரச்சனை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா. என்ன சும்மா இங்க நம்ம சுட்டு இருக்கோம். இவன் அடிக்கணும் வாங்கண்ணா. நீங்க எத்தனை நம்பர்? 2ஆம் நம்பரா? இருங்க நீங்க 2 பேரும் ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க இருக்கான் மேல இருந்தவன். அப்படி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க. ஹேக் ஒழுங்கா தெரியல எனக்கு. அவன் இருந்தது தெரியல எனக்கு. பொருள் என்ன யார் அடிச்சது? அடிச்சேன். ஆனா எல்லாம் 1 HP தான் மேடி. நான் ஒரு நாள் அடிச்சேன். அவங்ககிட்ட தான் போயிட்டு இருந்தேன். அடிச்சுடணும் இங்க இருந்து. சேவஞ்சி முடிக்கலையா? நாக்கவனே வந்துட்டு அப்படி போட்டு என் படி நாக்கா சவுண்டு அடிச்சா 1 HP வேற லெவல்ல பண்ணலாம் நம்பர். வாடி எங்க இருந்து அடிப்பானா? நாங்க இருந்து அடிப்பானா நினைக்கிறேன். லொகேஷன் பார்த்தேன். ஜான்கோ இதே பரவாயில்ல விட்டுருங்க. ஓடிடுங்க ஓடிடுங்க. சரியான கவர்மெண்ட் 4ஆம் நம்பர். இப்போ என்ன கொஞ்சம் ஏகேமா தான் எல்லாம் நாக்கா இருப்பானுங்க சட்டிக்கு. என்ன ஜான்பு அப்பப்போ வந்து இதெல்லாம் பெட்டியை பார்த்துட்டு போயிருக்கீங்களா? இங்கதான் ப்ரோ இருந்த பின்னாடி. அதான் அது பெட்டி எப்போ ஓப்பன் ஆகும்? 37 செகண்ட் கழிச்சா? ஆமா ரூல்ஸ். மேடி வந்து இப்படி தான் படுத்துக்கும். மேடி டெக்னிக் நான் ஃபாலோ பண்றேன்.
ஐயே வராது நமக்கு யாருக்கு கண்ணு தெரியாது 3 செகண்ட் என்ன ஒண்ணுமே கிடைக்கல ஆடி ஆடி ஆம் வேணுமா வேணும் அப்ப லவ் 3 கட்டி போடுங்க ஆமா எடுத்துட்டேன் பிக்கப் எனக்கு அதுதான் எனக்கு செம்மையா கவர் கொடுத்துட்டு இருக்கோம் இது ப்ரமோஷன் மேட்சா இல்ல என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு ஜான்பா அது இருக்காதங்க இங்க உனக்கு என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு பாட்டு நம்ம எத்தனை பாயிண்ட் பார்க்கலாம் இருங்க 201 பாயிண்ட் ப்ரோ அதான் முதல் இடத்துல இருக்கறோம் ஐஎஸ்ஏ 200 தானா அதான் தெரியல மேல பார்க்கலாம் ஆனா அப்ப 180 எடுத்தா நம்ம போயிரலாம் அடுத்தது அப்படிதான் நினைக்கிறேன் மாதிரி அப்படி இல்ல ஐஎஸ்டி எவ்வளவு எடுக்கறோ அதுல இருந்து கணக்கு போடுறோம் நம்ம போய்க்கோ ரைட் பா தியாக ப்ரோ போடு ஓடிட்டு தான ப்ரோ ப்ரோ ஆர் லைவ் கேட்டது பாதி கேட்க மாட்டேங்குது வாங்க பிராடா இருக்கு வாங்க போ அட உடைச்ச விட்டியா இல்ல மிராடா அறுபத்தி 16 இப்போ பாட் ஒன்று அடிச்சிங்களே மாடி 15 பாயிண்ட் எழுதுறது ஆமாம் இப்போ 201 இருந்துச்சு ஒரு பாட் அடிச்சோன்னா 214 இருங்க அடுத்த டைம் ஒரு எனிமி அடிச்சு பார்க்கலாம் வரல இல்லை அங்கே இருந்து போயிட்டு ஒரு எனிமி அடிக்கணும் எத்தனை மேட்ச் முதல் மேட்சா போன இதான் மேட்ச் அதுக்குள்ளே போயிட்டு வந்தீங்களா இப்போ ஆட்டுக்கெல்லாம் போட்டு போய் படம் கலக்கும்போது படம் அதாவது காலையில் போனோம்னா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும் எக்ஸ்ட்ரா ஆகும் எனக்கு தெரிஞ்சு ராய்ப்பு மேக்ஸிமம் 5 நிமிஷமா ராய்ட் ப்ரோ அவ்வளோதான் 5 நிமிஷம் ஆமாம் மொபைல் நோண்டிட்டு அப்படியே சுந்தர நோண்டிட்டு ஜான் மைண்ட் வாய்ஸ் நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்ப அது எதுக்கு இருக்கு ராய்ப்பா அப்படிதான் எங்கள் சொந்தக்கார பையன் எங்கிட்ட வந்து ஏற்கனவே அங்கே வந்து 2 பாத்ரூம் தான் இருக்குது ஒன்று வந்து லேடிஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஒன்று வந்து பசங்களுக்கு நாங்களே பசங்க ஒரு 7-8 பேர் இருக்கோம் எல்லாத்துக்கும் அர்ஜென்ட் பாத்ரூம் அவன் மாப்பிள்ளை ஒருத்தன் வந்து மாமா என்னை யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க நான் பாத்ரூம் போனால் 1 மணி நேரம் ஆகும் அப்படியே யாரா அவன் 1 மணி நேரம் நீ வேற எங்கேயும் உட்காரு நீ 9 பேர் இருக்கோம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் எப்படி ப்ரோ 1 மணி நேரம்லாம் போயிடுறானே அப்பா சாமி காலே வலி எடுத்துக்கோ மாதிரி ஆமாண்ணா எங்கள் வீட்லேயே வெஸ்டர்ன் தான் ஊருக்கு அவன் 1 மணி நேரம் போடுறான் இந்த டைத்தில் அப்போ பாருங்க காட்டும் நான் இங்கேயும் டைம் எடுத்தேன்
ப்ரோ. நம்ம போய் இறங்கிட்டாங்க இவனுங்க என்ன ஸ்கோப் போய்கிட்டே கட்டியாவது மேல இருந்து வாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ 2 நிமிஷத்துல வந்துரும். நீங்க வேற மால்டா இருக்காது. ஆல்டா இல்ல நானே வந்தேன் ப்ரோ வந்துச்சு ப்ரோ இது. என்ன பண்றது? பசங்க கொடுத்துருவோமா? போயிட்டாங்க போறாதீங்க. அடக்கால ஒளிய சரி கொடுக்க முடியாது. அசட்ட கொடுக்கறத போட்டா மேடி அவன். அடி மட்டும் தான் மேல இருக்கு. இல்ல ராய் ப்ரோ நான் போய் தான் அடிச்சிருப்பான் இருக்கு. இல்ல அதான். ஆத்தா ஏகேஎம் வந்து செத்துட்டானே. ஏகேஎம் வந்து செத்துட்டானே ப்ரோ. கன்னுல தான் மாட்டிட்டீங்க. ஏகேஎம் வந்து செத்துட்டாங்க. சரி. முன்னாடி ஜான் கொடுத்தாரு. ஆனா ஜான் மேல இருந்து பார்க்காம கொடுத்துட்டாரு. ஜான் எதையுமே பார்க்கறது இல்ல. இருங்க நான் நம்பர் ஆட்டத்தை பார்ப்போம். ஜான் ஆஃப்லைன் காமிக்குது. ஜான் கிளாஸ் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செக் கேடி செக் பண்ணு. நாலா நம்பர். ப்ரோ அண்ணாமரை பத்தி தேடி எல்லாத்தையும் அடிச்சிட்டு Please இருந்தாங்க. recall me. ரைட் ப்ரோ. கேளுங்க மேடி. மேடி எத்தனை எடுத்துட்டீங்க? 3 எடுத்துட்டேன். இந்த 3 இந்த இங்க ஒரு 4 லெஃப்ட்ல ஏறினீங்க 5 இருக்கும். ரைட்டா போனாலும் இன்னொன்னு இருக்கும். இங்க ஒன்னு. அதுக்கு எல்லாம் அப்படியே குதிரைக்கு ரைட்டா. இது தெரியாம இது ஃபர்ஸ்ட் சுத்தி எடுத்துட்டு இருந்தேன். மேல ரீகால் பண்ணிக்கலாம்ல ஆனா அதை அடிக்கணும் ஃபர்ஸ்ட். இங்கே ஒன்னு. அது ஒரு ஜிஜிபி. புதுசா போறீங்க என்ன? பரவாயில்ல மாதிரி ஆட்டோ ரீகால் வேஸ்டா போல. சோதா பசங்க குண்டு எடுக்க மாட்டானுங்க. குண்டு எடுக்காம அடிச்சிட்டு இருக்கானே. Please recall me. எவ்வளோ இருக்கு மேடி? முக்கிய அடிக்கணும். ஹீல் பண்ணணும். ஹீல் பண்றப்பே ஒரு சாத்து விழுவு போகுங்க இப்ப. ஏகேஎம் அடிச்சா நாங்க விழுந்திருப்பாங்க. தெரியாம டக்குன்னு அப்பயும் தப்பிச்சிட்டேன். கீழே இருந்த நாய் அடிக்குது. இப்ப அடிங்க மாடி. ரீகால் பண்ணலாம்லங்க. முன்னாடி வெப்சைட் மட்டும் எடுத்துட்டுல பண்ணோம். ஸ்னைப்பர் தான் எடுத்துக்கிட்டு
ஏய் தெரியாம எப்போ கீழே போட்டா 4 நம்பர் தேவை. ஓட்டா மீன்ஸ் வேணுமா இருக்காது 4 நம்பர் அதை வேற அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. கோப்புங்க இருக்கா? எல்லாமே வேற எடுத்துக்கிறீங்க ப்ரோ. தெரியாம கீழே போட்டா 4 நம்பர் கட்டி எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுவதா போயிட்டு வரும். மேக ரிச் அந்த தாய் அதிகம் அடி ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணுறது பேரண்ட்ஸ் அடி இல்ல அங்க இருப்பாங்க மார்க் வச்சிருக்கோமா இல்லையே அப்புறம் எப்படி இங்க மார்க் இது காட்டுதுங்க பாருங்க கரெக்டா நம்மளோட இது 4 நம்பர் வச்சிருக்கோம். எங்க சார்ஜ் பண்ண ஃபிளார் அக்கன் சொல்ல முடியுங்க. வின்ஸ் வின்ஸ் சொல்லி எவ்வளோ விளையாடுறது அப்படியே திரும்பிடலாமா? கார் அங்கே இருக்கு பாருங்க அங்கே போங்க அப்படியே ஜான் அப்படியே அங்கே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது எடுக்கணும். போட்டேன் அப்படியே. ஜானுக்கு ப்ரொமோஷன் மேட்சா என்ன? இல்லையா 10 ஸ்டார் இருந்த மாதிரி இருக்கு ஜான். அது 11 போனால் தான் ப்ரொமோஷன் நம்மள ஆகுது. இல்லையா? வாங்க ப்ரோ. வேற யாரும் ரொம்ப அங்கே இருக்காங்களா? சரி இந்த ரூட் எடுத்து வந்துறேன். எப்படி ரூட் எடுத்துட்டு எஸ்ஏ போயேறுவான். நீங்க விங்ஸ் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஏட் அடிச்சு காட்டுதே ஃபர்ஸ்ட் ஏட். அந்த இந்த ஏர் மேக் கீழ போட்டு எடுத்துக்கிட்டீங்க ப்ரோ. புடுங்க ப்ரோ. வட்டிக்கு வந்து நேரமாச்சு. யார் ப்ரோ? அங்க போட்ட மாதிரி உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அத கீழ போட்டு எனக்கு பிக்கப் எல்லாமே காணும். என்ன பண்ற செட்டப் குத்திரவா? போங்க பாத்துக்கலாம். பின்னாடி காருக்கு எதுவும் கிடையாது. பின்னாடி இடிச்சிருந்தீங்க மாதிரி புகைச்சிருப்பானுங்க. ஆமா என்ன போறது ஜிபிஆர் அப்படின்னு பண்ணது. ஜான் கவரிங் நீங்க தானா? Well done. அப்பா இவன் என்ன பண்ணா? ஸ்னைப்பர் போறாங்க. ஆமா வரேங்க வந்து. ஏடு வரது யாரு ப்ரோ? உங்களுக்கு தாங்க யாரு ப்ரோ? புல்லட்டி குத்துங்க. சொல்ல போறேன். இது பின்னாடி அங்க இருந்து அடிக்குறாங்க. இங்க வந்து தப்பா போச்சு. உள்ள ஏறி இருக்கு ப்ரோ. உள்ள ஏறி இருக்கு. ஸ்பீட போட்டு போங்க. ஸ்பீட போட்டு சரட்டு போயிருங்க. ஒருத்தன் ப்ரோ நான் பின்னாடி இருந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த 4ஆம் நம்பர் விட்டு வந்தீங்களே எங்க சார் நான் மாட்டினோம். வெளிவாங்க ப்ரோ. ஏன் ஸ்பெக்டேட் பண்றீங்க? ரெண்டுமே கழுத்தியாச்சுன்னு நினைக்கிறேன்.
அழுத்துல நீங்க நாக்குல இது நாக்கு மொத்தம் மவுண்ட்ல 3 பேர் நாக்கு, ஒருத்தன் மட்டும் தான் பேலன்ஸ் பீஸ். அவன் தூக்கி விட்டு போட்டு பரப்பு ஜான் இதுக்கு ஆனா அவனை ஏறிச்சுன்னு தெரியல. அவனுக்கு லெஃப்ட்ல இருந்து கவர் வச்சுட்டு தானுங்க எதுக்கு ஏறிச்சு. நீ அந்த இடத்துல உங்களுக்கு டைரி மில்க்னு ஒரு ஆள் அங்க இல்ல, அதான் பிரச்சனை. நான் 1 HP தாச்சு அந்த நாய் அடிச்சிடலாம் பார்த்தா நான் பின்னாடி இருந்து அடிச்சாங்கனால இவன் தான் அடிச்சானு தெரியல. ஸ்பீடா அடிச்சான். ரைட்ல ஒருத்தன் தான் இல்ல. பாத்தீங்களா மேல. ஆனா ராய்மா அவன் நூலு மாதிரி தான் இருந்தான் HP. ஒரு புள்ளி தான் இருந்தது. ஸ்பீடு போட்டு வந்தான் பாத்தீங்களா கரெக்டா. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஆர்பி மிஸ் என்ன இருக்கு? Pick up the AKM for match. Let's jump and land together. அது என்ன ஜான் கோழி அது நீங்க வந்தது? ஃபீனிக்ஸ். नहीं नहीं फोन आ रहा है इसलिए तो उठा के बात। ஃபீனிக்ஸ்னா என்னது? அது ஒரு பறவை வரும். हाँ सब खेले हाँ सब खेले आगे हिमांशु के ठिकाने ले ले सिपाही की बात दूसरा बात हमें नहीं पता वो घर पे है कि नहीं है नहीं हेलो उल्टे என்ன இப்படி பேசுறாங்க? हेलो रे मक्यालोड़े गांडोलोड़े खाना खा के सोना मादरचोद कई को ऑल पे बोल रहा बुल्ले केवल गेम खेलना है ऑल पे बात करना है मादरचोद बहन क्या लोड़े சக்கரவர்த்தி ஒட்டிக்கிறானுங்க. எங்க போறீங்க ஜான் ப்ரோ? படம் பண்ணி Azrael Academy plane finish. Darbanga 18 scavenger. சென்டர் பிடிக்கிறோமா? ஆமா. ஓ பாயிண்ட்ஸ் அப்படியே புல்லட் கன் வரல. மேடி காணா. மேடி அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க இங்கேயோ. கீழே பாருங்க. பாலை கொடுக்கறது இல்லையா மேடி? தனியாக எங்கேயோ போயிட்டீங்க. கீழே பாருங்க. சேலஞ்சு கொடுத்துருக்கேன் பாரு நான். உள்ள வந்துட்டான் ப்ரோ. உள்ள ஒருத்தர் இருக்கா? வரணும். எப்படி வலி?
Help! உங்களுக்கு நாக்கு நானு நாக்கு. கண்ணு கையில கிடைச்சதுன்னா தெரியல, எல்லா கண்ணும் எடுத்து கிழிட்டு விட்டு. சேலஞ்ச் கொடுத்து கம்ப்ளீட் ஆக கூட வெளியே வந்துட்டேன் bro. நான் வேற உள்ள இருந்தீங்களா என்ன கம்ப்ளீட் ஆயிருச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ அதை பற்றி லூட் போட்டு போய்ங்க. நான் தான் போட்டேன். எம்ஜி இருக்கு. எஸ் இது கம்ப்ளீட் ஆனால் இங்கே ரீகால் பண்ணுறாப்புல கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் நல்லா இருந்திருக்கும். இதை போட்டியாயிட்டா இங்கே ரீகால் பண்ணி வரப்போகிறேன். இங்கே வந்துட்டு 1 மாதம் ஆகுது. ஏன் மாதிரி தனியாக போய் இறங்குறீங்க? எங்க இறங்குனாரு? அது அன்ஃபாலோ கொடுத்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. எனிமி தொலைறானுங்க என்ன பாட்டுக்கிட்டே போய் அடிக்கிறானுங்க. இப்படி பொருளா பொருள் ப்ரோ போலாம். வாகனம் தான் தேடி பார்த்தா வாகனம் ஒரு பக்கி இருக்கு. அங்க ஒரு பக்கி இருக்கு. ஜான் ப்ரோ மேல பின்னாடி பக்கி இருக்கு பாருங்க ஜான் ப்ரோ. நான் வரேன். பின்னாடி ஒருத்தருக்கான் பார்த்து. அறிவு எத்தனை பேரு? 2 பேர் தான். இந்த மாதிரி தெரியுது ஆனா போயிட்டானுங்க. எங்கே இறங்கி வச்சிருக்கி கரெக்டா வந்த மாதிரி ஆயிரம் வழி இல்லை. ஏன் சுத்துது முதல்ல எரிச்சா. Don't give up. Your teammates can still recall you. ப்ரோ ரீகால். ரீகால் ஆல் இருக்கா? ரீகால் போறீங்களா அப்படியே? நீங்க பாருங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு ஸ்பீட் ஆகாம. இந்த காலனாக்கு தான் இது பொருள். போட்டா பொருள் தனியா இருந்த ஏரியாடா போட்ட. அவன் பொருள் தானே கரெக்டா தானே வந்தான். நாங்க தானே கேட்டோம். அரபியோ சேனல்ல வச்சு போட்டுருங்க. பண்ணாதீங்க சொல்லிருங்க அவரை. ப்ரோ பண்ணாதீங்க ப்ரோ ரீகால். நான் பண்ணல. ஆனா வெறி கொண்டு வருவான்னு கவனிச்சிட்டு கையில குத்தி இருக்கோம். யாரு கத்தி எடுத்து I'm recalling a teammate. Thanks. அப்படியே ரெண்டு பேர்த்த காட்டுது பாருங்க. அடி உங்க பெட்டிக்கு போய். அழுத்திட்டு வந்தேன் ஒரு இடத்துல வழக்குல போய் மாட்டிக்கிட்டேன். வெரிஃபைட் இருக்கு எடுத்துட்டு
பையன் காணோம். என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. இப்போ காயின் எத்தனை வச்சிருக்கோம்? 3 இருக்கா? 16 காயின் இருந்தாங்க. இருங்க இதை உடைக்கிறேன் அதுக்குள்ளே. பவர் போட்டு போறாங்க. தான் ஐக்கியூ. மேடம் இங்கே வந்துட்டீங்களா? பார்த்து 90 கண்ணு இருக்கு. ஐயா வழியை விடுங்க ஐயா. காயின் இந்த பெட்டியில் ஒவ்வொரு பெட்டியில் போகிறது காயின் யாரும் இது எடுக்கு P90. பார்த்து 90 இருக்கு. ஒரு குளிச்சிருக்காம முன்னாடி. P90 இருக்குலையா? அவதான் காலனா. காலம்தான். முன்னாடி வாங்க இவனை சம்மதி. ஆமாம் ஆமாம் உங்களை அடிச்சவன் தான் நினைக்கிறேன். முன்னாடி ஓடு ஓடு. 5 செகண்ட். உள்ள போயிடலாமா? உள்ள போனா எழுத்து வருமா? அவனை அழுத்தணுமா மேடி? இல்லை அவனுக்கு இது நேடு போட்டு விட்டு வந்துட்டேன். சித்துவான் கவலைப்படாது. நேடு போட்டு வந்து சித்துவான். அடிக்கிறான். ஆமாம் இங்க ஒண்ணு தெரியுது. அதை எடுத்துட்டீங்களா? பின்னாடி இங்க வாங்க. இங்க லொகேஷன் பார்த்தேன். அந்த கல்லு பின்னாடி போயிடலாம். சேர்த்துட்டான் காலம். நான் சென்டர் போறேன். யாரோ குதிரைக்கு போங்க. யார் ஆம் வச்சுட்டு அடிக்கிறான்? வேற எங்க இருந்து அடிக்கிறான்? ஆம் 4x மாதிரி அந்த காரணம் குதிரைக்கு போறது பெட்டர். ரெண்டுமே கண்ணுபடி தான் இருக்குது. எடுத்தாச்சு ப்ரோ. குதிரைக்கு போங்க. நானே போய்க்கிறேன். அப்படியே நானே போய்க்கிறேன். இருங்க இந்த 3 பேர்த்த முடிச்சு விட்டு போலாம். அப்பாட்ட கட்டிட்டு தாயில அங்க 13 நம்பர். அவனுக்கு சஸ்பீஸ் ரொம்ப சஸ்ஸா அடிக்கிறானுங்க. 14 நம்பர் டீம் விடக்கூடாது. வெடிக்கலாம் மட்டும் அடிக்க சொல்லி விட்டுருப்பேன். ஏடபிள்யூ புல்லட்டே 5-6 புல்லட் வேஸ்ட். இல்ல மாதிரி ஹெல்த் ஃபுல்லா இருக்கு உள்ள வரப்ப. ஆனா மேடி ஃபுல் ஆயிடும். நாக்குல இருந்த மேடி ஃபுல் ஆயிடும். மேடி ஃபுல்லா இறங்க பாருங்க. ஹீல் பண்ணி 1 ஹெச் இருந்தாலும் ஒண்ணு கூட வரலையா? எது மாதிரி அந்த இதையும் செய்யுங்க. அந்த எதை அந்த டீம் மட்டும் விடக்கூடாது. 13 நம்பர் டீம். 13 நம்பர் யாஸ்மியா போயிடலாமா? ஸ்கோப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நேரம்? நம்ம டைம் தான் அவங்களுக்கும். ஏன் ப்ரோ? இல்ல இல்ல
அதே டைமிங் தான் அவங்களுக்குமே. நம்ம ஃபர்ஸ்ட் லீவ் கொடுத்து வெளியே தரோம். இறங்கலாம் பாருங்க 1 நம்பர். 13 1 13 ஸ்குவாட் இறங்குது. எங்க இருக்கீங்க? சரி லொகேஷன் பார்த்தேன். ஷாப்பிங்ல ஆள் இருக்கான். ஐபோல இந்த பக்கம் பில்டிங் ஏறிட்டா. பீஸ்ட். நான் காயின் ஒரு 10 காயின் இருக்குமா? என் பக்கத்துல யார் இருக்குது? 1 நம்பர் யாரு? ஜான் காயின் ஒரு 10 காயின் இருக்கு. கரெக்டாக ஒரு 4 காயின் வேணா தரேன். 4 காயின் நீங்களே வச்சுக்கங்க. 10 காயின் இருந்தா தான் ஆகும். 10 காயின் 7 காயின் இருந்தா கூட போகும். 7 இல்ல 5 இருந்தா கொடுங்க. காடி வந்துட்டீங்களா? இருங்க. இருங்க ப்ரோ. யாரல ப்ரோ? இருங்க ப்ரோ. இல்ல நான் நேரா போங்க ஜான் அவங்க சார். மாடி போ. நீங்க 4 பேர் காமிக்குது. ஊறிட்டு இருக்கானா? சரி கரெக்டா ஓடிட்டேன். மால் டவரை போட்டேன் முன்னாடி. கேமரா இப்படி அவன் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஆகுது. இல்லையா உட்கார்ந்து என்ன நினைக்கிறேன். உட்கார்ந்து தலை லேசா தான் இருந்தது. ரீகால் பண்றானுங்க. ஏய் ப்ரோ டேய் மாடி தப்பா அழுத்தி எடுத்துறது மாடி. இந்த பேர் லேண்டிங். இன்னொரு உதிரான். அது ஹெச்பி அவன். ஒட்டா விழுந்துருவாங்க. மேல வந்து போட்டீங்களா? எத்தனை நம்பர் டீம்னு பார்க்கலாம். 1 நம்பர். இவன் இங்கே கொண்டிருக்கான் கில் பக்கல. இவன் தான் ஏடபிள்யூ நாக்கு வச்சானு. யார் இவன் நாக்குல இருக்கறானே இவனா? இவனை இப்பதான் நாக்கு வச்சான் நானு. திருப்பி பூச்சிருப்பான் போல ப்ரோ இவன். இல்ல கீழே ஊறிட்டு இருக்கான். 4 பேரு. ஏன்டா வரான்? இல்ல தூக்கிடலாமா? ஒருத்த Great escape. मैं हॉल आ रहा हूँ 5 सेकंड रुक जाओ. போக மாடி 5 செகண்ட் இருக்கு. 9 செகண்ட். வந்துருச்சு.
ஆனா அவனுக்கு கால் தெரிஞ்சது மாதிரி. காப்பாற்றவே முடியாது. கீழே வரா நாளியா ஓ அந்த ட்ரெயின் பின்னாடி ட்ரெயின்ல ஒரு ஸ்குவாட் வருது. அது அப்படியே ஆஃப் பண்ணிட்டா சலுப்புனா என்னன்னு சொல்லுங்க மாட்டேங்குது. மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. ஐயோ என் ப்ரோ வர விட்டலான்னு நினைக்கிறேன். ஓ 13 நம்பர் டீம் ப்ரோ இவனு தான். ஓ பார்த்தா என்ன பண்ணானுங்க நேடு மட்டும் லேண்ட் ஆயிடுச்சு. இவனுதாங்க மேல ஆட்டைங்க ஆட்டம். லேண்ட் கரெக்டாக தான் பார்ப்பேன். போடு அவனுக்கு தான் நேடு போச்சு. செல்ஃப் இருக்கு. அது அவனும் அடிக்க அவனு. ஓ ஆட்டம் பீக் பண்ணிட்டு நாய் அடிச்சுட்டு திரும்ப பீக் பண்ணிட்டு வேலை பறக்கறதுல இவனுக்கு தான் வேலை பார்த்தது நம்மள. 2 பேர் நம்ம கிட்ட தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாருங்க ஆம்லியா சலுப்புன்னு இவன் தான் ஏதோ வரானுங்க. வந்துட்டானு ப்ரோ அடிங்க அங்க இருந்து. தெரியாம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பக்கம். நூத்தி 48 காயின் வச்சிருக்காரு. போட்டு போயிடலாமா? பரவாயில்லைக்கப்போ வேலை செய்யாது. ரைட்ல அங்க கூப்பன் நிக்குது. இதுக்கு முன்னாடி விளையாட வந்தீங்க. நிரஞ்சன் இந்த பூஸ்ட் அழுத்தி பிடிச்சா ஹோல்ட் ஆக மாட்டேது, விட்டு விட்டு போகுது. சரி ப்ரோ நான் அப்படியே ஷட் டவுன் பண்றேன். நான் போகிறேன். என்ன வேலையே